ஏன் ப்ரோ ஃபேஸ் கேம் போட மாட்டீங்க? அதுக்கான அவசியம் இல்லையே. இருந்தா கண்டிப்பா ப்ரோ நான் தான் சொல்றேன். ப்ராக்டிக்கலா சொல்றேன் ஓகேவா? யூ நோ 100% ப்ராக்டிக்கல் பையன். ஜேபி வந்து எனக்கு வந்து ஒரு மிஷின் கொடுத்தான், ட்ரிபிள் கிரவுன் மிஷின் கொடுத்தான். நான் வந்து ஜெயிச்சா அதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு பிரேஸ்லெட்டும் செயினும் வாங்கி தந்தான் ஓகேவா? அந்த ஸ்டீம் வந்து ஃபேஸ் கேமும் அந்த அந்த எக்ஸ்பிரஷன்ஸும் அவனை காமிக்க வேண்டியதும் என்ன காமிக்க வேண்டியதுக்கும் அவசியப்பட்டுச்சு. அந்த சமயத்தில் நானும் ஜேபியும் போய் ஒரு இடத்துல காஃபி டேல வந்து ஒரு ஒரு செப்பரேட் பிளேஸ் எடுத்து லைவ் போட்டு உங்களுக்கு எல்லாம் ப்ரெசன்டபிளாக பண்ணி கொடுத்தோம். கேம்ல அதுக்கான தேவை இல்லை. கேம்ல நீங்க கேம் தான் கவனிக்க போறீங்க. நாங்க 12 மணி நேரம் 15 மணி நேரம் விளையாட போறோம். எங்களுக்கே தெரியாம நாங்க வந்து தலையை சரி பண்றது, முடியை சரி பண்றது, அதை சரி பண்றது, சரி பண்றது என்னென்ன பண்ணிட்டு இருப்போம். இப்போ நீங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது எங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு தேவையில்லாத வேற ஏதாவது நடக்குது, ஏதாவது ஒன்று இதுனா அது வந்து டிஸ்கஸ்டிங்கா இருக்கும். கேம்ல தேவையில்லை, ப்ரெசன்டபிளா இருந்தாலே போதும். கான்சியஸ்னஸா ஒருத்தவங்களால 16 மணி நேரம் கேமரா முன்னாடி இருக்க முடியாது. ஸோ அதனால இங்க தேவை இல்லாதனால இதை நாங்கள் போடுறது இல்லை. நான் கண்டிப்பா வந்து கண்டிப்பா நான் இன்ஸ்டாகிராம் லைவ் போடுறேன் ஷோரா. எப்போ தேவைப்படுதோ கண்டிப்பா நான் போடுறேன். தேவையில்லாதப்ப கண்டிப்பா வந்து அது போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து ஒரு கிமிக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. சரி இப்போ ஐசோ ஸ்பீடு அந்த மாதிரி வந்து இப்போ வந்து என்ன சொல்றது, கோமாளித்தனம் பண்ணிட்டு நாக்கு மூக்கு வெளியே விட்டுட்டு எகிரி குடிச்சிட்டு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம பண்ணலாம், சீரியஸா பண்ணலாம். நானே பண்ணுவேன். நான் இந்த மாதிரி பண்ணலாம், நீச்சல் அடிக்கிறது, கேர்ள் ஃப்ரெண்டு கூப்பிட்டு சப்ப வைக்கிறது, அந்த மாதிரி என்ன வேணா பண்ணலாம். அந்த மாதிரி இருந்தா பண்ணலாம், இல்லாத நான் என்ன பண்றது? இல்ல வெறும் கேம் காட்டுறதுல நான் வந்து உங்கள்கிட்ட கீழே குமிஞ்சு இப்ப நான் நிறைய பாக்குறேன், சீரியஸா நான் பாக்குறேன். கீழே குமிஞ்சு நான் வந்து நிறைய பேர் ஃபேஸ் கேம் பாக்குறேன், கீழே குமிஞ்சு விளையாண்டு இருப்பாங்க. எதுக்கெல்லாம் கீழே குமிஞ்சு விளையாண்டுட்டு இருக்க? ஒரு 1 மினிட் பண்ணிருப்பாங்க, அப்படியே கடந்து போயிடுவாங்க. எஞ்சி குஞ்சு மணி கூட காட்டலாம், அது கூட காட்ட மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி ஃபேஸ் கேம் இருக்கு. எதுக்குன்னு தெரியாத ஒரு ஃபேஸ் கேமும் இருக்கு. ஃபேஸ் கேம சூப்பரா யூஸ் பண்ற ஐசோ ஸ்பீட் மாதிரியும் சில பேர் இருக்காங்க. இருக்கு, கண்டிப்பா பண்ணலாம். ரேஞ்ச் போர்டு இருக்கு. வேணும்னே ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு சும்மா நாச்சுக்கு ஒரு கண்டென்ட் பண்றதுக்காக ஒரு இது பண்றதுக்காக நான் இப்போ ஒரு ஃபேஸ் கேம் பார்த்தேன், ஃபேண்டாஸ்டிக் ஃபேஸ் கேம் ஒன்று பார்த்தேன். ஒருத்தர் வந்து இந்த இது யூஸ் பண்ணிருப்பான், ஸ்பின் பண்ணிருப்பான், எக்ஸூட் ஸ்பின் பண்ணுவான், எக்ஸூட் வந்திருக்கும். எக்ஸூட் வந்து அடுத்த நிமிஷம் போய் பேண்டை கூப்பிட்டு வந்து பேண்ட் வாசிப்பாங்க, போயிட்டான் அங்கடா நார்த் இந்தியன் ஒருத்தன். அந்த மாதிரி எனக்கே பண்ணணும்னு ஆசையா இருக்கு, அதெல்லாம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. பட் சும்மா நாச்சு கீழே குமிஞ்சு பார்த்து விளையாடுறதுல நாட் இன்ட்ரெஸ்டட். அது 15 மணி நேரம் நாங்கள் ஸ்ட்ரீம் போடுறோமா, ப்ராக்டிக்கலாவே நாட் பாசிபிள். இப்போ நரேன் மாதிரி இருக்கிறவங்க போட வாய்ப்பு இருக்கு. நரேன் அடுத்தது நரேன் பாருங்க மாசம் ஏதோ பண்ண போறோம்னா, குஞ்சு மணி பெருசாக்குவது எப்படின்னு எக்ஸசைஸ்லாம் பண்ணி காட்ட போறோம். பாருங்க, மாஸ்க் காட்ட போறோம், பார்க்க போறீங்க. நரேன் அந்த மறக்காம பண்ணிடு.